Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மேக்கப் டுட்டோரியல், ஒரு பிரைடல் மேக்கப் டுட்டோரியல் பார்க்க போறோம். யாருக்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மென்னுக்காக. சோ மோஸ்ட்லி நான் மேக்கப் டுட்டோரியல் வந்து பண்ணிருப்பேன். கலரா வந்துட்டு பண்ணிருப்பேன். கலர்ஃபுல்லா வந்துட்டு பண்ணிருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனா இருக்கீங்க, ஒரு மென்னா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் பண்ணும்போது உங்களை நல்லா க்ரூமிங் பண்ணனும். ஒரு சில பேர் மேக்கப் லவர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் எப்படி மேக்கப் போடணும் அப்படிங்கிறது தெரியாது. சோ நிறைய பேருக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சோ அவங்க அது சொல்லுவாங்க, இது இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடாம வந்து இருப்பாங்க. பட் வந்து இப்போ உள்ள பிரைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென் வந்து கண்டிப்பா வந்து போட தான் செய்றாங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்றேன். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே செல்ஃபா கூட உங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். அப்படி நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து போட சொன்னாலுமே கூட இந்த ஸ்டெப் வைஸ்ல போட சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்றேன். நீங்க தேவைன்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். மத்த ஸ்டெப் எல்லாம் நீங்க கம்பல்சரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்க்க நல்லா ஃப்ளாலஸா பியூட்டிஃபுல்லா வந்து இருப்பீங்க. நல்ல ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து பிக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். ப்ராடக்ட் மட்டும் குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஸ்கின் மேட்சிங் ஷேடா வந்துட்டு இருக்கணும். அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ உமன் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ உமன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. மென்னும் தாராளமாக வந்து பிரைடல் மேக்கப் வந்து பண்ணலாம். ஒரு சில மேக்கப் லவர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தாராளமாக அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான டேக்கு வந்து நம்ம பியூட்டிஃபை பண்ணுறது தப்பே கிடையாது. மென்னாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கின் ப்ரெப் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. இது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக ப்ளம்பாக கண்டிஷனாக வச்சுருக்கும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக உள்ளேருந்தே நல்லா க்ளோவாக ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். அதுக்கு மேலே நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர், ஹைலோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர், எனி மாய்ஸ்சரைசர் பட் ஆயில் ஃப்ரீ லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் நமக்கு வந்து இருக்கணும். அதை அப்ளை பண்ணிக்கிறோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 minute கேப் விட்டு நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணாலும் ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக டே டைம் இருந்தாலும் நமக்கு சன் வந்து டேமேஜ் பண்ணும். ஈவினிங் டைம் இருந்தாலும் நமக்கு லைட் வந்து டேமேஜ் பண்ணும். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் உள்ள ஆயில் ஃப்ரீ நான் கார்பனோஜெனிக் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ அது லைட்னிங்லேருந்து ஸ்கின் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த லைட் கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ஸ் யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபார் மென். பேசிக்னு இல்லை, பிரைடுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறங்க போதுமானது. தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிப் பாம் போட்டு லிப்ஸை ப்ரெப் பண்ணிக்கிறங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா சிங்க் ஆகட்டும். இப்போ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா மேட்டிஃபையிங் ப்ரைமர். ஸோ மேட்டிஃபையிங் ப்ரைமர் வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ மேட்டிஃபையிங் ப்ரைமர் வந்து எதுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் போர்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸ்கின் நல்லா ப்ரைம்ஸ் பண்ணும். அடுத்தடுத்து போடக்கூடிய ப்ராடக்ட்டை நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிறோம். இம்பர்ஃபெக்ஷன்ஸை ப்ளர் பண்ணும். உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைன் லைன்ஸ் விரிங்கிள்ஸ்லாம் இதை கூட எரேஸ் பண்ணும். நல்ல ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர், ஜெல் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அது ரொம்பவே நல்லது. அது மாதிரி மேக்கப் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேர்க்கக்கூடாது. நல்லா காத்தோட்டமான இடத்துல வந்து பண்ணுங்கள். அப்போ தான் மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன். நீங்கள் தேவைப்பட்ட கவரேஜ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மேக் ஷூர் ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். இங்கே ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணால் அதை அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஐலைன்லேயே அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சு ஒரு டிவி க்ளோவி ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் லைட்னிங்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஈவனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் மென் ப்ரைடல் க்ரூமாக இருக்குங்க, தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிறங்க. தப்பே கிடையாது. பேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் வந்து பண்ணணும். ஒரு சில ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி நல்ல ஒரு கிளாம் லுக் மாதிரி தான் பண்ணி கட்ட போகிறேன். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிளாமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஏதாவது ஒரு வெட்டிங் கஸ் மேக்கப் லுக் மாதிரி கூட நீங்கள் தாராளமாக இது வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க உங்களோட ஃபேஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இப்படி இருக்கும். ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறங்க அந்த கலர் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். அப்புறம் உங்கள் ஃபேஸ், அப்புறம் உங்கள் ஏர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெக் இந்த இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். ஸோ கன்சீலரும் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. கன்சீலர் வந்து ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணும். உங்களுக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், ஸ்பாட்ஸ், பிளெமிசஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் சிவியராக இருக்குதுன்னா ப்ரைமருக்கு அடுத்து நீங்கள் கலர் கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஃபவுண்டேஷன் மேலே போட்டு தென் இந்த மாதிரி கன்சீல் பண்ணிக்கலாம். இல்லை கலர் கரெக்டர் போட்டு கன்சீலர் போட்டு கூட ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். எனக்கு அது இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைமர் போட்டு டேரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரோப் க்ரீம் நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன்.
போட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் தேவைப்படா நீங்கள் கன்சிலர் அப்ளை பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா விட்டுறலாம். ஃபவுண்டேஷன் போட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஏதாவது தேவைப்படுதுன்னா தாராளமாக அந்த ஸ்பாட்ஸ் பிக்மெண்டட் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபேஸோட சென்டர் பார்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டாக உங்களுக்கு வந்து காட்டும் இந்த சென்டர் பார்ட் வந்து, அதனால் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் இதுவுமே ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிங்கரில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டிங் மோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஜென்டில் சர்க்குலர் ஸ்ட்ரோக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் சொல்லித்தந்தால் கொஞ்சம் டிப்ஸோடு சொல்லியிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, இப்போ கன்சிலர் போட்டு வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து கண்டிப்பாக அடிச்சிக்கிறங்க, பிகாஸ் நீங்கள் பிரைடுங்கனால உங்களுக்கு டச்சப் பண்ண டைம் இருக்காது. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே நான் எதுக்காக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்லா செட் பண்ணியதை வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் த சேம் டைம் எல்லாம் உங்களுக்கு அந்த நான் கிரீசி ஃபினிஷும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இதை எடுத்து நல்லா ஃபேஸில் நல்லாண்டு இல்லை ஒரு 7 to தேவைப்படுற அளவு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி தூரத்தில் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. தென் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ட்ரை பண்ண விட்டுருங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட்டில் ஆகும். ஓகே, ஸோ இதை வைப்போ இதோ எதுவுமே பண்ணிடாதீங்க. ஸோ இது நேச்சுரலாக ஆட் ட்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ நீங்கள் லூஸ் பவுடரோ காம்பேக்ட் பவுடரோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். இல்லைனா ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், கலர்லெஸ் பவுடர் போட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் உள்ள பவுடர் நீங்கள் போடும்போது இன்னுமே உங்களுக்கு மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக, நேச்சுரலாக, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு அது எப்படி வேணுங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் ப்ரஷில் தேவைப்படுற அளவு எடுத்து இந்த மாதிரி வந்து பஃப் பண்ணுறேன். இங்கே இழுக்கவோ வைப் பண்ணவோ கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி பஃபிங் பண்ணால் வந்து போதும். ஓகே, ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அதை மூவ் பண்ண விடாமல் வந்துட்டு மூவ் ஆக விடாமல் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இங்கே யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான சிம்மர்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து பார்த்துக்கிறோங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் டேங்கிறதுனால நம்ம நல்லா ஃப்ளாலஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஈவன் உங்கள் ஐலீட் இதெல்லாம் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயில் சுரக்கிற இடம். அண்ட் நோஸோட சைட்ஸ் இந்த இடமா நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் வந்து பார்க்க ஃப்ளாலஸ் அண்ட் ஈவன் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நினப்பில் வந்து வச்சுக்கிறோங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ஏர்ஸுக்கும் வந்து போட்டுக்கிறோங்க. அதாவது மேக்கப் வந்து டைம் எடுத்தும் அப்ளை பண்ணணும், அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதரைட் மோஷன் பம்பில் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறணும். உங்கள் அன்றை எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சீலர், ஃபவுண்டேஷனை இன்னுமே செட் பண்ணும். ஆல்ரெடி நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுனால அது நல்லா செட் பண்ணிடுச்சு. நம்ம பவுடர் போடும்போது இன்னுமே அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மேட்டிஃபைடாக பியூட்டிஃபுல்லாக வந்து வச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்சர். ஸோ ப்ரான்சர் வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணணும். இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, சம் பீப்புளுக்கு பியர்டு இருக்கும், சம் பீப்புளுக்கு பியர்டு வந்து இருக்காது. ஸோ 2 பேருக்கும் வந்து சொல்கிறேன். அந்த ப்ரான்சர் போடும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பேஸ் மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரே கலராக ஈவனாக இருக்கும். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு வார்ம்த் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஃபேஸில் வந்து ஒரு நேச்சுரல் வார்ம்த் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்ம்த் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு, உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட் வந்து பிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈ ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈ ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கிறங்க. இது நல்ல ஒரு வார்ம்த் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ப்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க, இந்த மாதிரி ஷீ ஷேப்பில். ஸோ சேம் லைக் திஸ், இந்த மாதிரி இந்த சைடும் யூஸ் பண்ணிவிட்டு தென் இந்த ஜா லைன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரான்சருக்கு ஷேப் கிடையாது, ஜஸ்ட் அந்த வார்ம்த் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஃபேஸை நல்லா சன்கிஸ்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ ஒரு நேச்சுரலாக இருக்கும் அது பார்க்க. இன்னுமே அந்த நோஸோட சைட்ஸையும் வந்து ப்ரான்சர் வந்து போட்டுக்கிறோங்க. ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேட் ப்ரான்சரும் போய்க்கலாம், ஷிம்மரி ப்ரான்சரும் போய்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோவாக வேண்டாம் நீங்கள் ஷிம்மரி ப்ரான்சர் போய்க்கலாம். ரொம்ப ஷிம்மர் இருக்கக்கூடாது, சப்டிலான ஷிம்மராக உங்களுக்கு வந்து இருக்கணும். கொஞ்சம் மேட் ப்ரான்சர் வேண்டாம், நீங்கள் மேட் ப்ரான்சர் வந்து போய்க்கலாம். அது ஜஸ்ட் வார்ம்த் கொடுக்கும். ஸ்கின்னை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஷேட் டார்க்கர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நேச்சுரல் வார்ம்த் வந்து கொடுக்கும். நீங்கள் 2 ஷேட் டார்க்கர் வரையும் வந்து போய்க்கலாம். அதுக்கு மேலே இது பண்ண தேவையில்லை. அது செக் பண்ணிக்கோங்க. ப்ரான்சர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வரும். நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ ஓகே, பேஸ் மேக்கப் இப்போ ஏன் இப்படி வளருது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 ஸ்டெப் இருக்குது பேஸில், அதை கடைசியாக பார்ப்போம். இப்போ கண்டிப்பாக ப்ரௌஸும் நீங்கள் மென்னாக இருக்கிறீங்கன்னா ஃபில் பண்ணணும். இப்போ அதாவது ப்ரௌஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி லைன் போட்டு ஷேப்பாக கொண்டு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறங்க. இது அந்த நேச்சுரல் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக காட்டும். ஸோ நீங்கள் பவுடர் ஐப்ரோஸ் இல்லாட்டா அந்த ப்ரௌ மஸ்காரா இருக்கும்ல, ஐப்ரோ மஸ்காரா, அது யூஸ் பண்ணிக்கலாம்.
பென்சில் போய்க்கலாம், பொமேட் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஜஸ்ட் ஸ்லைட்டான ஃபில்லிங் தான். ஸோ இதுக்கும் உங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கும் தெரியும் பாருங்கள். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உமனாக இருக்கிறீங்கன்னா ஒரு எவ்ரிடே ஒரு சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபெஸ்டிவ் லுக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதாவது டெயில் வந்து டார்க்காக இருக்கணும், டெயில் வந்து டார்க்காக இருக்கணும். இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா அஸ் கம்பேர்ட் டு டெயில் கொஞ்சம் வந்து கலர் டோன் வந்து கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஸ்பார்ஸ் ஏரியா ஃபில் பண்ணால் போதும். தென் ஸ்பூலி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஈவன் அவுட்டாக உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறங்க, வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறங்க, அது இன்னுமே உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதாங்க ப்ரௌசர் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிறங்க. ஓகே, இது வரைக்கும் போட்ட ஸ்டெப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ போடக்கூடிய ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல், அதாவது ஒரு சில ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். நீங்கள் மென்னாக இருந்தாலும் கண்டிப்பாக ஐஷேடோ வந்து போடணும். பட் ஐஷேடோ எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர். ஸோ இந்த ஒரு ஜஸ்ட் இந்த சாஃப்ட் ப்ரௌன் கலர் வந்து எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் ஐலிட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், அந்தளவுக்கு காட்டாது. பட் நல்லா ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த டிரான்சின் ஏரியா அப்புறம் ஐலிட் இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறங்க. இது ஐலிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலரே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. ஓகே, ஸோ இது அந்த சாஃப்டர் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. பட் இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு கலர் வந்து தெரியாது உங்களுக்கு. ஈவன் உங்களோட ஃபேஸ் ப்ரான்ஸரை கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அந்த பேஸ் கலர் போட்டாலுமே கூட இது நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு இருக்குது ஐ ஷேடோ டார்க் ப்ரௌன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஸான ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து ஜஸ்ட்டு உங்கள் அப்பர் லேஷ் லைனில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லேஷ் லைனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா அந்த ஐஸை வந்து உங்களுக்கு டிஃபைன்டாக கொஞ்சம் ஃபுல்லராக உங்களுக்கு ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது நீங்கள் தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ரௌன் வந்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியவே செய்யாது, கலர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேடே எடுத்து லோயர் லேஷ் லைன்லையும் போட்டுக்கிறேன். ஓகே, இது அந்த டெஃபினிஷன் வந்து கொடுக்கும் கண்களுக்கு வந்துட்டு, அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியாது. இங்கே ப்ரௌன் வந்து நிறைய டார்க் ப்ரௌன் வந்து நிறைய போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அப்படி உங்களுக்கு டார்க் ப்ரௌன் வேணாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த லிட்டில் அப்ளை பண்ண அந்த சாஃப்ட் ப்ரௌன் கலரை கூட நீங்கள் லோயர் லேஷ் லைனில் போட்டுக்கலாம். பட் டார்க் ப்ரௌன் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஐஸ் வந்து ஓப்பனாக என்ஹான்ஸ்டாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, ஐஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டுறேன். நீங்கள் அதாவது வாட்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நியூட் கலர் காஜல் கூட வந்து போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் காஜல் கூட நீங்கள் போய்க்கலாம் வாட்டர் லைனில். ஸோ இது லைட்டாக உங்கள் கண்கள் வந்து ஓப்பனாக காட்டும், அந்த சேம் டைம் உங்களுக்கு டிஃபைனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், தெரியாது உங்களுக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாமாக வேணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்மோகியாக வேணும், அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து பிளாக் கலர் பென்சில் எடுத்து கூட ஜஸ்ட் வாட்டர் லைனில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறங்க. ஸோ வாட்டர் லைனில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி இது வந்து பண்ணலாம், தப்பே இல்லை. இப்போ மென்லாம் காஜல் வந்து வைக்கிறாங்க, பண்ணலாம், தப்பே இல்லை. அது மாதிரி அப்பர் வாட்டர் லைன்லையும் பண்ணிக்கிறங்க. இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, நீங்கள் பிளாக்கும் போகலாம், டார்க் ப்ரௌனும் போகலாம், இல்லாட்டா நியூட் கலரும் போகலாம், அது வந்து உங்கள் விருப்பம். நியூட் கலர் நான் அப்ளை பண்ணி காட்டலை, அதனால் நீங்கள் ப்ரௌன் அப்ளை பண்ணாலுமே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வாட்டர் லைன்லையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அது ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஸோ அந்த டைட் லைனிங் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த ஃபுல்லராக காட்டும் உங்களுக்கு. ஸோ எது வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறங்க, நிறைய போக தேவையில்லை. பிகாஸ் இந்த நம்ம பேஸ் மேக்கப்லாம் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது கண்களில் உங்களுக்கு ஐலாசஸில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ மஸ்காரா லைட்டாக போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா, சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து லேசஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவங்களுக்குலாம் அப்படி லேசஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும்போது கண் வந்து நல்லா ஓப்பனாக பிரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு லென்த்தனிங் மஸ்காரா, வால்யூமைசிங் மஸ்காரா அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 கோட் அப்ளை பண்ணிக்கிறங்க, உங்களுக்கு போதுமானது. ஜஸ்ட் அந்த ஐஎஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ட்ரேசஸ் இதெல்லாம் அந்த லேசஸில் இருக்கனால சுத்தமாக உங்களுக்கு அந்த கண்முடி வந்து தெரியாமே போயிடும் அந்த இமே வந்துட்டு. ஸோ இப்படி மஸ்காரா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து இந்த சென்னை பக்கமாக இது ரொம்ப ஃபேஷனபிளாக வந்துட்டு போயிடுச்சு. ஸோ ஒரு சில வெட்டிங்கில் நான் வந்து பார்க்குறேன், ஒரு சில வெட்டிங்கில் வந்து பேஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ஒரு சில வெட்டிங்கில் ஐ மேக்கப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது ஐ மேக்கப்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அந்த ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான், வேறு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒரு சாஃப்டான லுக் தான். அது மாதிரி நான் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் தேவைப்பட்டால் இது ஆப்ஷன்,
இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லோயர் லேசஸ்லையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது உங்களுக்கு கண்கள் குட்டியாக இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஓகே, ஸோ அந்த லைட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா கண்கள் வந்து ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். எஸ்பெஷலி உங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஐஸ், பிளாக் ஐஸ்லாம் இருக்குதுன்னா தாராளமாக அது வந்து உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும். நேச்சுரலாகவே கண் வந்து கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு எடுத்து காட்டும். அதாவது கண்ணுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. பி கேர்ஃபுல் லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாடி அப்புறம் அந்த மீசைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் கலர் மஸ்காரா இல்லாட்டா பிளாக் கலர் அந்த ஐப்ரோஸ் பென்சிலை வச்சு அந்த ஐப்ரோ மஸ்காரா வச்சு நீங்கள் காம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் இந்த மீசை மட்டும் இருக்கிறனால ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நேச்சுரலாக தெரியணும், அந்த மீசை வந்து டார்க்காக தெரியணுங்க்கா. பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் அந்த பேஸ்லாம் நம்ம போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக போன மாதிரி போயிடும். ஸோ என் மீசைக்கு தகுந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு இதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறோங்க, நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறோங்க. ஹைலைட்டர் கண்டிப்பாக போடுங்க. இது உங்கள் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். யூனிவர்சல் ஷேடும் போடலாம், இல்லை உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேடும் நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கொஞ்சமாக குபிட்ஸ் பவ், கொஞ்சமாக அந்த ப்ரௌஸுக்கு மேலே, ரிமைனிங் உள்ளது சென்டரில் வந்து இது பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்லையும் வந்து ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேங்க. மேக் ஷூர் உங்கள் கண்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு கண் வந்து கொஞ்சம் ஓப்பனாக காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து எடுத்து ஐஸோட இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைட்டாக கண் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேக்கப்லாம் போடும்போது கண்கள் நல்லா போயிடும். பட் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த பிளெண்டிங் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப் மேக்கப் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம் வந்து போய்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நேச்சுரலான ஷேட், உங்கள் லிப்ஸுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஷேட், லிப்ஸ்டிக் ஷேட். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஒரு கலர் வந்து போட்டுருக்கேன், ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த கலர் போட்டு லைட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ண தேவையில்லை. உள் பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி மம் பண்ணிவிட்டு தென் ஃபிங்கர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது இந்த நேச்சுரல் ரோஸி லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நேச்சுரலான ஒரு லிப் கலர் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். நிறைய பேருக்கு லிப் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் பேஸ் மேக்கப் போடும்போது கன்சிலர் கொஞ்சமாக லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் லிப்ஸ் வந்து கொஞ்சம் கலர் போடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கூட வந்து போய்க்கலாம், டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ லிப் மேக்கப் முடிச்சாச்சு. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் மோர் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப செட்டிங் ஸ்ப்ரே நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பை இன்னுமே செட் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். ஈவன் அந்த பவுட்ரி ஃபினிஷ், கேக்கி ஃபினிஷ் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுட்ரி ஃபினிஷ், அந்த பவுட்ரி ஃபினிஷ்லாம் நல்லா வந்து மெல்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த கேக்கி பேட்சி லுக்லாம் வரவிடாமல் நல்லா தடுக்கும். இன்னுமே மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வாட்டர் ப்ரூஃபாக, ஸ்மச் ப்ரூஃபாக, க்ரீஸ் ப்ரூஃபாக, ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வச்சிருக்கும். மெல்ட் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு வச்சிருக்கும். நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஹை எண்ட் தான் போகணும்னு தேவையில்லை. அஃபோர்டபுளாக மேப்ளின், கலர் பார், லாக்மி, ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ரெவல்யூஷன், பேக் காஸ்மெட்டிக்ஸ் இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹை எண்டாக யூ கேன் ட்ரை ஃப்ரம் மேக், ஸ்மாஷ் பாக்ஸ், பாபி ப்ரௌன் இதில் கூட வந்து போகலாம். ப்ரொஃபஷனலாக இது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே இது கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துல இது முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு சொல்லி தந்து இது பண்ணுறேன் அப்படிங்கனால கொஞ்சம் இதாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மென் பிரைடல் வந்து க்ரூமிங் பண்ணுறது இல்லை. சில பேர் பேஸ் போட்டு அப்படியே விட்டுறாங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், நல்ல ஒரு அந்த ஹேண்ட்ஸம் லுக் உங்களுக்கு வந்து வேணும்டா தாராளமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்பில் ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. அந்த ஐ ஷேடோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிப் கலர்ஸ், இதெல்லாம் இது பேஸ் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் லாஸ்ட் அப் டு செட்டிங் ஸ்ப்ரே வரைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த லிட்டில் போட்ட ஷேடு அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டிஃபைன் பண்ண ஷேட்லாம் கண்டிப்பாக வந்துட்டு போடணும். வாட்டர் லைனில் நீங்கள் சாஃப்ட் ப்ரௌன், நியூட் கலர் கூட போய்க்கலாம். பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் போடும்போது பட் இன்னுமே கொஞ்சம் இன்டென்சிஃபைவ் காட்டும். ஸோ காஜல் வந்து உமன் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, மென்னும் அப்ளை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான். ஐஸோட இன்னர் காரையும் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சதுனால அந்த ஹைலைட்டர் ஃபினிஷுமே நமக்கு வந்துட்டு
இதாயிரும் நமக்கு வந்துட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உமனாக இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கு வேர் பண்ணலாம். ஒரு சாஃப்ட் கிளாம் எவ்ரிடே லுக், சாஃப்ட் கிளாம் ஃபெஸ்டிவ் லுக்லாம் வேண்டாம், தாராளமாக அது வேர் பண்ணிக்கலாம். பிப் ஆப்ஷன் மட்டும் உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் மென்னாக இருக்கிறீங்க, ஒரு பிரைட் டு பியாக இருக்கிறீங்க, நீங்கள் பிரைடில் இருக்கிறீங்கன்னா உங்களோட அந்த ஸ்பெஷல் டேக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மென்னுக்கு பார்ட்டி லுக் ஒரு நாளைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு லுக் உங்களுக்கு வந்து போடுறேன். சிமிலராக இதே மாதிரி இருக்கும். 1-2 ஸ்டெப் வந்து ஸ்கிப் ஆகும், அவ்வளோதான். ஓகே, அது நம்ம வேறு வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து உமனுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி தான் அப்ளை பண்ணிக்கலாம். மென் நீங்கள் பிரைடல் ரூம் ஆக்டாக தாராளமாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். கரெக்டான மேக்கப் அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ், டேக் டைம் டு அப்ளை அண்ட் ஆல்சோ கரெக்டான ஸ்கின் மேட்சிங் ஷேட், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணணும். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இதுதான் முக்கியம். இது இருந்தால் மேக்கப் ஃப்ளாலஸாக லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு, அட் சேம் டைம் ரொம்ப பார்க்க ஈவனாக நேச்சுரலாக உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.